வணக்கம். 786 அப்படின்னு ஒரு நம்பர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லோருக்குமே ராசியான நம்பர் அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. அது சார்ந்த என்னுடைய புரிதலில் ஒரு விளக்கம் உங்களுக்கு கொடுக்குறேன். ஏன் அந்த நம்பரை வந்து எல்லோருக்கும் ராசியான நம்பர் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம உடம்புல 7 ஆதார சக்கரங்கள் இருக்குது. சரிங்களா? அதாவது 7 சக்கரம் இருக்குது. அதில் 6 ஆதார சக்கரங்கள் வந்து நம்ம முழுமையாக வச்சுருப்போம். அதனால தான் முருகப்பெருமானுக்கு 6 ஆதாரத்தை கொண்டு முருகப்பெருமான் சிவனிடமிருந்து தோன்றினார் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்போ 6 ஆதார சக்கரங்கள் கொண்டு 7 சக்கரங்களோட பிணைப்பு இருக்குது. 6 ஆதார சக்கரம் நமக்கு இது வரைக்கும் வரும். 7வது சக்கரம் வந்து நமக்கு இங்கே மேலே வந்து போக ஆரம்பிக்கும். அப்போ இந்த 6 ஆதாரத்தை கொண்டது 6ஆம் நம்பர். 7 சக்கரங்கள் கொண்டது நமக்கு அது 7ஆம் நம்பர். 8 அப்படின்னு இருக்கு இல்லையா? நம்ம உடம்புல ஒவ்வொருத்தருமே வந்து பார்த்தீங்கன்னா 8 சான் இருக்கும். நீங்கள் கட்ட இப்படி வைக்கிறீங்க இல்லையா? இதே மாதிரி தலையிலேருந்து கால் வரைக்கும் நீங்கள் போனீங்கன்னா 8 சான் கொண்டது தான் நம்முடைய உடல் அமைப்பு. ஒவ்வொருத்தருடைய கை அளவுகளுக்கு கொண்டது. அப்போ 7, 8, 6ங்கும் போது 7ங்கிறது மொத்தமாக 7 சக்கரம், 8ங்கிறது இந்த 8 அளவில் இருக்கிறது, 6ங்கிறது 6 ஆதார சக்கரத்தை கொண்டது. இந்த 6 ஆதார சக்கரம் இந்த 8 அங்கத்துக்குள்ளேயே அடங்கும். 7வது சக்கரம் மட்டும் இங்கே மேலே போகும். அது ஞானத்தை கொண்டு போய் போடும். அப்போ பிரபஞ்சத்திலேருந்து ஈர்த்து கொடுத்து இந்த 8 உடலுக்குள்ள சக்தியை பரப்பி அதுபோக 6 ஆதாரத்துக்கு பவர் கொடுத்து உங்களை சிறப்பாக வச்சுக்கிறதுக்கு ஒரு ராசியான நம்பர் அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த 786 வச்சுக்கலாம். இது ஒரு சில பேர் மதத்துக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க, தவறு கிடையாது. சரிங்களா? ஆனால் எல்லாருக்குமே இந்த நம்பர் வந்து நல்ல விஷயம் அப்படிங்கிறது என்னுடைய புரிதல். அதை தான் அவங்க சொல்லியிருக்கிறேன். யார் வேணாலும் இந்த 786 எடுத்து நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அமைப்பில் உங்களுக்குள்ள தான் வெற்றி வந்து கொடுக்க போகுது. இறையருள் எல்லா ஜீவராசிகிட்டையும் உள்ளுக்குள்ளேயே தான் இருக்குது. இறையருள் இல்லாமல் யாருமே இல்லை. அந்த திருவருளை இந்த 786 அப்படிங்கிறது கொண்டு வரும்போது இந்த 7, 8, 6 இது மூன்றையும் கூட்டினீங்கன்னு வச்சுக்கங்களேன், 3ஆம் நம்பர் வந்து நம்மக்கிட்ட 3 பருவநிலை இருக்குது. குழந்தை பருவம், இளமை பருவம், முதுமை பருவம். இந்த 3 நிலைகளிலும் சக்தியோடு நம்ம வாழ்வதற்கு உபயோகப்படக்கூடிய விஷயம்னு வச்சுக்கலாம் இதை. சரிங்களா? அதுபோக நம்முடைய 3வது கண்ணின் திறப்பின் ரகசிய வெளிப்பாட்டுக்கும் இதை வந்து உபயோகப்படும் சொல்லி நீங்கள் வந்து வச்சுக்க முடியும். ஒவ்வொரு இடத்துலையும் 3 நிலைகள் சேர்ந்து தான் வேலை வந்து செய்யும் எல்லா இயக்கத்திலுமே. அப்போ அந்த 3 நிலைகளை குறிப்பிடக்கூடியது இந்த 3ஆம் நம்பர் அப்படிங்கிறது. சரிங்களா? மதம் சம்மந்தமாக போனீங்க அப்படின்னா ஒவ்வொரு மதத்திலும் இந்த 3க்கு ஒரு விளக்கம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கும். மதம் இல்லாதவர்களுக்கும் இந்த நம்பருடைய விளக்கத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக என்னுடைய புரிதல் சொல்லியிருக்கிறேன். பயன்படுத்துகிறவங்க பயன்படுத்தி பாருங்கள். சரிங்களா? 786 அப்படிங்கிற நம்பர் அனைவருக்கும் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு நம்பராக வந்து இருக்கும் என்பதை ஐயம் இல்லை. இதே நியூமராலஜி பிரகாரம் வரும்போது ஒரு சிலருக்கு மாறிச்சு அப்படின்னா அதை பார்த்து செஞ்சுக்கணும். உங்களுக்கு இது மாதிரி வீடியோ வேணுன்னா தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நம்மகிட்ட பகிர்ந்துக்கங்க.